தமிழக முதல்வர் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 50 தலைப்புகளின் கீழே 525 வாக்குறுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே 2021 ஒரு 505 வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அந்த 505 வாக்குறுதிகளில் குறிப்பாக பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள் இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் எதையெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களான்னு பார்ப்போமா? ஒட்டுமொத்தமாக அவங்க எதையுமே நிறைவேற்றலை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக ஒவ்வொரு துறையாக எடுத்து இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்ன செய்யலை அப்படிங்கிறத பார்க்கலாம். மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது செய்யலை. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு லேப்டாப்புக்கு பதிலாக டேப்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அதை செய்யலை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம் உண்டாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் செய்யலை. அதே போல் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 25% மானியத்தோட கடன் வழங்கப்படும்னு சொன்னாங்க. செய்யலை. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சத்திற்கும் அதிகமான பெண்களுக்கு ரூபாய் 50,000 வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும்னு சொன்னாங்க. அதையும் செய்யலை. 35 வயதாகியும் திருமணமாகாத பெண்களுக்கு அரசு பணி, ஒரு நிரந்தர வேலையை உறுதி செய்வோம்னு சொன்னாங்க. அப்படி எந்த வாக்குறுதியுமே செய்யலை. சரி, விவசாயத்துறையாவது ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றலை. குறிப்பாக கூட்டுறவு, தனியார் சர்க்கரை ஆலைகள், கரும்பு விவசாயிகள் இவர்களுக்கு நியாயகரமான லாபகரமான ஒரு விலையை FRP ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் இதை சொல்லாத மோடி ஐயா அவர்கள் ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 315 ரூபா அப்படிங்கிறத நிர்ணயம் செஞ்சு விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்தாது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. ஆனால் தமிழ்நாட்டில் நெய்வேலி NLC போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கு எதிராக எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அடக்குமுறையை கையாண்டாங்க அப்படிங்கிறத நம்மளே பார்க்க முடிஞ்சது. அதே போல் விவசாயிகளுடைய அந்த விளைநிலங்கள் விளை பொருட்கள் பாதுகாக்கப்படும், அதுக்கான இது ஒவ்வொரு பகுதியிலே அமைப்போம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது எதையுமே செய்யலை. அதற்கு நேர்மாறாக தமிழ்நாட்டினுடைய 2023 சிறப்பு மசோதா சட்டத்தின்படி முழுக்க அதற்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தான் ஸ்டாலினுடைய அரசாங்கம் செஞ்சுருக்கு. சொட்டு நீர் பாசன சிறு குறு விவசாயிகளுக்கு 90% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் செய்யலை. ஒவ்வொரு ஊராட்சியிலையும் தானிய கிடங்கு அமைக்கப்பட்டு அந்த தானியங்கள் பாதுகாக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு மலையிலையும் அந்த தானியங்கள் எந்த அளவுக்கு வீணாக போச்சு அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு வார்டுலேயும் மண் ஆய்வு மையம் அப்படின்னு ஒன்று உண்டாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எதையுமே செய்யலை. இதையும் சொல்லாத மோடி ஐயா அவர்கள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மண் வள அட்டை அப்படிங்கிற ஒரு அட்டையை கொடுத்து அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் 1.41 கோடி தமிழக விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படுறாங்க. மாணவர்கள், பெண்கள், விவசாயிகள் இப்படி யாருக்குமே இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளில் எதையுமே காப்பாற்றலை. மற்றபடி தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி தமிழ்நாட்டினுடைய வளங்களை அண்டி தின்னு தமிழ்நாட்டை ஒரு கடன் மிகுந்த ஒரு மாநிலமாக மாற்றினது தான் MK ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை. 2021 உள்ள தேர்தல் அறிக்கைக்கும் 2026 உள்ள தேர்தல் அறிக்கைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. அதில் பட்டிட்டிங்கிறீங்க வேலையை பார்த்து அப்படியே 2026 தேர்தல் அறிக்கையாக இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்குது.